Hello my dear NEET students, welcome to Xylem NEET Tamil channel. நான் உங்களோட favorite faculty சிக்கந்தர். பசங்களா வரப்போற NEET எக்ஸாமுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்புறேன். ஆனா உங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவா போயிட்டு இருக்கான்னு நீங்க எப்பவுமே செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நமக்கு இனிமேலும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, ஸோ ப்ரிப்பரேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கா, ட்ராக்கு கரெக்டாக இருக்கா, அதுக்கு தேவையான மோடிஃபிகேஷன்லாம் பண்ணி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளோட ப்ரிப்பரேஷனில் எப்போவுமே நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ் வேணும். சார் என்ன சார் இந்த பேலன்ஸ்? எஸ், பேலன்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவலோட பேலன்ஸ். சார் என்ன சார் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலோட பேலன்ஸ்? எஸ் பசங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஓவர் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் அந்த கேட்டகரியிலே இருக்கீங்க, இல்லை அண்டர் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் அந்த கேட்டகரியிலே இருக்கீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அண்டர் கான்ஃபிடென்ஸ். ஆனாலும் there are some students எனக்கு பர்சனலி தெரியும், அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பேன். ஸோ ஓவராலாக எக்ஸாமை பற்றி ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டேன், பிகாஸ் த காம்படிஷன் இஸ் வெரி ஹியூஜ். பட் இருந்தாலும் இந்த எக்ஸாமில் இருக்கிற 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, மேபி அவங்க வந்து சம் சப்ஜெக்டில், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில், மேபி 2 சப்ஜெக்ட்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அது எனக்கு ஈஸியாக தெரியும், அந்த சப்ஜெக்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் படித்தா போதும், அந்த மாதிரி. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, சம் சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸி சார், எனக்கு அந்த சாப்டர்லேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பண்ணுவேன் சார், அந்த மாதிரி. அதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் நிறைய பேர் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அப்படின்னா என்ன, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சார், ரிவைஸ் பண்ணுறாங்க, மாக் டெஸ்ட் எழுதுறாங்க, இருந்தாலும் எக்ஸாம் ஐயோ நீட் எக்ஸாம்னு சொன்னால் பயம். ஸோ பசங்களா, ஓவர் கான்ஃபிடென்ஸோட சிம்டம்ஸ் என்ன? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அதோட காசு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எக்ஸாமில் வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்கிப்பிங் ரிவிஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படிச்சுட்டேன், ஓகே இது இனிமேல் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போயிடும். அதே மாதிரி ரஷ்ஷிங் இன் எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனதுனால அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இதே மாதிரி அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் என்ன? அண்டர் கான்ஃபிடென்ட்னா ஃபியர் ஆஃப் கொஸ்டினை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அதே மாதிரி அவாய்டிங் ஆன்சர்ஸ், அவங்க வந்து சில ஏரியாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாமை பற்றி நினைக்கும் போதே பேனிக் ஆகிடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகே பசங்களா, ஸோ உங்களோட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கான்னு நமக்கு செக் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியிலலாம் வந்து நம்ம வந்து மார்ச் 26ஆம் தேதியிலிருந்து என்ன ஆரம்பிக்குது? எஸ் பசங்களா, ஒரு மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச் 25, 27, 29, 31 இந்த 4 நாளில் வந்து ஒரு பர்ஃபெக்டான மாக் டெஸ்ட் ஜிஐபி கிரேட் இந்தியன் பேட்டில் சப்ஜெக்ட் வைஸாக நடக்கும். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வேணும்னா, பர்ஃபெக்டான ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் வந்து 3999 வந்து உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. எஸ், அதில் வந்து லைவ் செஷன்ஸ் இருக்கும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கும், மொடியூல் எக்ஸாம்ஸ் இருக்கும், எல்லாமே இதில் வரும். ரெடியா? இல்லை ஆஃப்லைனாக வேணும்னா கூட உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குது. நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் வந்து ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? சரி. ஸோ ரியாலிட்டி என்ன? வாட் இஸ் த ரியாலிட்டி? மோஸ்ட் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் டோன்ட் ஃபெயில் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். தே ஃபெயில் பிகாஸ் ராங் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, பர்சனலாக ஓகே ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்து, வீக்னஸை கரெக்டாக புரிஞ்சுக்காம செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அண்டர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க அட்டெம்ப்டை மிஸ் பண்ணுவாங்க. கிளியரா? எஸ். ஸோ ரேங்க் இஸ் டிசைடட் பை மைண்ட் செட், நாட் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன். எஸ் பசங்களா, 1 இயராக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் டைமில், அந்த 3 மணி நேரத்தில் நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட மைண்ட் செட்டு, அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஓகே, ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். ஏன் அப்படி? ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற தெனாவட்டாக இருக்கிறது, ஒரு கெத்தாக இருக்கிறது, ஐ நோ இட் ஆல், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எப்பவுமே நல்லதில்லை. அப்போ அதில் வந்து ரிவிஷன் ப்ராப்பராக பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு MCQ சால்வ் பண்ண மாட்டீங்க, வீக் ஏரியாஸை இக்னோர் பண்ணிவிடுவீங்க, எக்ஸாமில் ரஷ் பண்ணுவாங்க. கிளியரா? அப்போ அதனால் உங்களுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் மார்க் வரும், உங்களோட ரேங்க் வந்து ட்ராப் ஆகிடும். இதே மாதிரி அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின் கூட அவங்க லீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கான்ஃபிடென்ஸே இல்லை அவங்களுக்கு. ஓகே, ஓவர் திங்கிங். சம் சிம்பிள் கான்செப்டாக இருக்கும், ஆனால் அதில் வந்து ஓவர் திங்க் பண்ணி இப்படியெல்லாம் சிம்பிளான ஆன்சர் வராது, வேறு ஏதோ கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத யோசனைகள் அது வரும். டவுட்டிங் கரெக்ட் ஆன்சர், பேனிக் டியூரிங் எக்ஸாம். அப்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களோட ரேங்க் கீழே போயிடும். கிளியராக பசங்களா? ஸோ கான்ஃபிடென்ஸ் வித்தவுட் டெஸ்டிங் அது இல்லூஷன் தான், நாலேஜ் வித்தவுட் பிலீஃப் அது வேஸ்ட்டு தான். கிளியரா? ரைட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட கான்ஃபிடென்ஸை கேலிப்ரேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப லோவ் ஆகக்கூடாது, ரொம்ப ஹை ஆகக்கூடாமல் கேலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, அட்டெம்ப்ட் வித் லாஜிக், நாட் ஈகோ. இமோஷ்னலாக, ஈகோயிஸ்டிக்காக அட்டெம்ப்ட் பண்ணாமல் லாஜிக்கலாக அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். எக்ஸாமில் மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், அதுதான். அதுக்கு
ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பாட்டனியாக இருந்தாலும் சுவாலஜியாக இருந்தாலும் எதுலேருந்து ஒரு கொஸ்டின் கிடைச்சா கூட அது 4 மார்க் தான். எதுலேருந்து ஒரு கொஸ்டின் போனால் கூட அது -1 தான். அந்த ஒரு அப்ரோச் இருக்குல்ல, ஒரு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற அப்ரோச், அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். ஓகே, ப்ரிப்ரேஷன் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்செப்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ். ஒவ்வொரு மாக் டெஸ்ட் எழுதும்போதும் அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாக் டெஸ்ட்டுக்கு போகும்போது அது எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அனலைஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டே காம் அண்ட் நாட் கேர்லெஸ். ஓகே, நம்ம வந்து காமாக இருக்கணும், ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கிளியராக பசங்களா? எஸ். பிஃபோர் எக்ஸாம் நம்ம என்னென்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணணும்? கிவ் ஃபுல் சிலபஸ் மாக் டெஸ்ட். எஸ், சப்ஜெக்ட் வைஸ் மாக் டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி ஃபுல் சிலபஸ் மாக் டெஸ்ட் இருக்குது. 720க்கு 3 hours எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் போகணும். அதே மாதிரி அனலைஸ் மிஸ்டேக்ஸ் டீப்லி. ரொம்ப டீப்பாக வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ட்ராக் அக்யூரசி பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரேட் ஆகுதுன்னு நீங்கள் ட்ராக் பண்ணி போங்க. ஒவ்வொரு மாக் டெஸ்ட் எழுதி அடுத்த மாக் டெஸ்ட் போகும்போது இந்த ஒரு ப்ரோக்ரஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டோன்ட் ரஷ், டோன்ட் ஹெசிடேட், யூஸ் எலிமினேஷன் ஸ்மார்ட்லி. எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து ஓகே எதுவும் ஃபேஸ் பண்ணாமல், ஈஸி கொஸ்டின் கூட ஃபேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. காமாக எலிமினேஷன் வந்து எப்படி பண்ணணும்? ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஓகே, எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது, அந்த எலிமினேஷன் ஸ்மார்ட்டாக பண்ணணும். அது ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் சிலபஸை ப்ராப்பராக முடிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் அது பண்ண முடியும். ஸோ பசங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் மேக்ஸ் யூ லாஸ் மார்க்ஸ் யூ டிசர்வ். கிளியரா? அதே மாதிரி அண்டர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் கெயினிங் மார்க்ஸ் யூ டிசர்வ். ரெண்டும் பிரச்சனை தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் அவாய்ட் பண்ணணும் பசங்களா. ஸோ கமெண்ட், ஆர் யூ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆர் அண்டர் கான்ஃபிடன்ஸ்? ஐ சூஸ் பேலன்ஸ். ஸோ பசங்களா, நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? ஆனால் இனிமே நீங்கள் இந்த கேட்டகரியிலிருந்து எந்த கேட்டகரி வருவீங்க? பேலன்ஸ் கேட்டகரிக்கு வருவீங்க. பேலன்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கிளியரா பசங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் வரப்போகிற நீட் 2026. தேங்க்யூ ஸோ மச்.